ஆகா கல்யாணம் சீரியல்ல இன்னைக்கு ஆரம்பத்திலேயே நம்ம ஸ்வேதாவுக்கு இப்பதானே டைவர்ஸே ஆணுச்சு. ஆனா நம்ம மக என்னடான்னா, டைவர்ஸ் ஆன ஹஸ்பண்ட கொண்டு வந்து நம்ம ஸ்வேதாவோட சேர்த்து வச்சர்றாங்க. ஸோ அவரும் ஸ்வேதாவோட கால்லலாம் விழுந்து மன்னிப்பு கேட்டு, அதுக்கப்புறம் ஸ்வேதாவோட சேர்ந்தர்றாரு. அவங்க 2 பேருமே ஊருக்கு கிளம்பிடுறாங்க. நம்ம சூர்யாவுக்கு ஒண்ணுமே புரியல. "இப்பதான் டைவர்ஸ் ஆனுச்சு. அதுக்குள்ள நீ எப்படி சேர்த்து வச்ச?" அப்படின்னு கேட்கும்பொழுது, ஸ்வேதா வந்து பார்த்தீங்கன்னா, கர்ப்பமா இருக்கிறாங்க. அந்த குழந்தை தான் அவங்க 2 பேத்தையும் இப்ப சேர்த்து வச்சிருக்கு. அப்படின்னு சிம்பிளா சொல்லி அப்படியே முடிச்சர்றாங்க. இங்க நம்ம சூர்யாவோட அப்பா, அம்மாவோட 25வது கல்யாண நாள செலிப்ரேட் பண்றதுக்காக, அவங்கள ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு, அவங்களுக்கே தெரியாம இங்க சூப்பரா வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் நம்மளோட கல்யாண நாள பாரு யாருமே ஞாபகத்துக்கு வச்சுக்கல அப்படின்னு ரொம்பவுமே அப்படியே மனசோர்வா வீட்டுக்கு வந்து பார்த்தா, பயங்கரமா வெல்கம்லாம் பண்றாங்க. அதாவது சூர்யாவோட அப்பா, அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஸோ கேக்கெல்லாம் வெட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது, கேக்கு வெட்டலாம் அப்படிங்கிறபோது கரெக்ட்டா போலீஸ் வந்து ஒரு குழந்தையோட என்ட்ரி குடுக்குது. நம்ம ப்ரோமோவிலேயே பார்த்திருப்போம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இந்த குழந்தை இதுக்கப்புறம் இங்க தான் வளரணும். இந்த வீட்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்க தான் இந்த குழந்தையோட அப்பாவா இருக்கிறாங்க." அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போடுறாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. "அது எப்படி நீங்க பாட்டுக்கு இப்படி சொல்லலாம்? அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா?" அப்படிங்கும்போது சொல்லும்போது, ஏதோ ஒரு சமூக ஆர்வலர் இருக்காங்களாட்டுக்கு. ஸோ அவங்க நேம சொல்லி, அவங்க இன்னும் 3 நாள்ல வந்துருவாங்க. அவங்க வந்து எல்லா விவரமும் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுவரைக்கும் இந்த குழந்தை இங்கேயே தான் இருக்கும். இந்த குழந்தைக்கு நீங்க எந்த இடைஞ்சலும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனீங்க, நீங்க எல்லாருமே ஜெயில்ல கம்பி எண்ணணும் அப்படின்னு மிரட்டி, அந்த குழந்தைய இங்கேயே விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து